ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து எப்படி ஓட விரட்டுறதான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரப்பாம்பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனில் தான் ஜாஸ்தியாக தங்கியிருக்குங்க. அது குஞ்சு பொரித்து அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சிடும். க்ளீனாக இல்லாத இடத்துல தான் நிறைய கரப்பாம்பூச்சிகள் தங்கியிருக்கும். ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே 40 முட்டை இடும்னு சொல்கிறாங்க. ஒரு முட்டையே பார்த்திங்கன்னா 20லேருந்து 60 நாளைக்குள்ளேயே பொரிஞ்சிடும். நம்மள சில பேர் நினைப்போம் ஒரு கரப்பாம்பூச்சி முட்டையில் ஒரு முட்டை தான் பொரியும்னு நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி முட்டையிலேயே 15லேருந்து 20 குஞ்சு பொரிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கரப்பாம்பூச்சினால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி, பல்லி தொந்தரவுலாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி, பல்லி எல்லாமே காணாமலே போயிடுங்க. நான் இது கூடவே நம்ம வீட்டில் கொசு தொல்லைக்கும் ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு காய்ச்சல் மாத்திரை இருந்தாலே போதுங்க. நம்ம வீட்டில் இருந்து பல்லி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் ஓட விரட்டலாம். காய்ச்சல் மாத்திரை ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு கட்டிங் போர்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு பேராசிட்டமல் மாத்திரை வச்சிடலாம். ஒரு காய்ச்சல் மாத்திரை வச்சுட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கல் அல்லது உங்கள் வீட்டில் சுத்தியல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பவுலாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக நம்ம வீட்டில் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் தட்டுறதுக்கு இந்த மாதிரி சின்ன இடிக்கல் வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இடிக்கல் இல்லை அப்படின்னா சின்ன மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கலாங்க. இதில் நான் ஒரு 10 மிளகு போட்டு நல்லா தட்டி எடுத்துக்க போகிறேன். நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மாத்திரையை பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்த மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம டெட்டால் சேர்க்க போகிறோம். இந்த டெட்டாலில் அரை மூடி எடுத்து சேர்த்துக்கோங்க. அரை மூடி அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போது அடுத்ததாக இதில் கொஞ்சமாக காஃபி தூள் சேர்த்துக்கலாங்க. காஃபி தூள் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போது அடுத்ததாக இதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன கப்பில் 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்குமே தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த மாத்திரை தூள், காஃபி பவுடர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கவலையே படாதீங்க. நம்ம கடைகளில் சின்ன சின்ன வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் கத்தியை நல்லா நெருப்பில் காட்டிட்டு ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் லிக்யூட், இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு பீஸையும் நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் நல்லா முக்கி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ நீங்கள் டிஷ்யூ பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேங்க. இந்த நியூஸ் பேப்பரை நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே தரையில் வைக்க முடியாது இல்லையா, அதனால் நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாங்க.
இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் ஜாஸ்தியாக வருமோ அங்கெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நைட்டு நேரத்தில் அதுக்கு மேலே கீழெல்லாம் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கிச்சன் ஸ்டவ்வுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன் ஸ்டவ் கிட்டேயும் கரப்பாம்பூச்சி பல்லி நடமாட்டம்லாம் இருக்காதுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து பருப்பு, மசாலா, மாவு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது பக்கத்துலேயுமே கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் இருக்குங்க, பல்லி நடமாட்டமும் இருக்கும். ஸோ அதுலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து வச்சு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரூமில் இருக்கிற கபோர்டு, பீரோ அதுக்கு அடியிலலாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஒரு ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருங்க. அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஸ்ப்ரே இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி பல்லி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. கிச்சன் ஸ்டவ்வுக்கு மேலே, கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலெலாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தூங்க போயிடலாம். அந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ளே கரப்பாம்பூச்சி இருந்தாலும் அது எல்லாமே நம்ம வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க, காணாமலே போயிடும். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சிலாம் தங்கியிருக்குங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் கதவு, ரூம் கதவு இதோட கேப் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளேயுமே நிறைய பல்லி நடமாட்டம்லாம் இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க்கு, பாத்ரூம் சிங்க்கு இதோட ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் நைட் நேரத்தில் வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளேயும் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். உங்கள் வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் செவரில் வந்து மாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு பின்னாடியுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஃபோட்டோக்கு பின்னாடியுமே நிறைய பல்லி நடமாட்டம் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே இதோட ஸ்மெல்லுக்கே உங்கள் வீட்டில் இருந்து கரப்பாம்பூச்சி, பல்லி எல்லாமே தலை தெறிக்க ஓடிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான டிப் தாங்க இது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப கொசு மட்டும் இல்லாமல் பல்லிகளுக்கும் இதோட ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கம் பல்லி தொந்தரவும் இருக்காது. இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் மேலே வந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த வெங்காயத்தோட அடிப்பக்கத்துலேயும் நம்ம வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அடிப்பக்கத்துலேயும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விடுறதுனால பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை எடுத்து கீழே வைக்கும்போது இந்த வெங்காயம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்குங்க. அதனால தான். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம டூத் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து சென்சோடைன் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதை எடுத்து இந்த மாதிரி வெங்காயத்தில் மேலே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து இது போல் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் சின்ன இடிக்கல் வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கங்க. இதில் வந்து நம்ம 4 கிராம்பு போல் சேர்த்துக்கலாங்க. 4 கிராம்பு சேர்த்து இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை எடுத்து நம்ம வந்து பேஸ்ட்டு தடவி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து நல்லா பரப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக நான் என்ன எடுத்திருக்கேன்னா கற்பூரம் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த கற்பூரத்தில் நான் வந்து 3 இது எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கற்பூரம் எடுத்து நம்ம அந்த கிராம்பை வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து வச்சு விட்டுறலாம். வச்சுட்டு இன்னொரு கற்பூரம், 3வது கற்பூரத்தை வந்து கையை வச்சு நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து இதுக்கு மேலே வந்து சேர்த்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம நெருப்பு பொருத்திடலாங்க. நாம் சேர்த்துருக்கிற பேஸ்ட்டு, கிராம்பு, கற்பூரம் இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கொசு, பல்லி இதுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ இதோட ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் கொசு வந்து வரவே செய்யாதுங்க. ஒரு கொசு கூட வராது. உங்கள் வீட்டில் வந்து பல்லி இருந்தால் கூட இதோட ஸ்மெல்லுக்கு வந்து உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடும். இதை வந்து நீங்கள் சாயங்காலம் ஒரு 5:30லேருந்து 6 மணிக்கு போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதுங்க. உங்கள் வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராது, பல்லி தொந்தரவும் இருக்காதுங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெருப்பு வந்து நல்லா எரிஞ்சு அது வந்து அணைஞ்சதுக்கு அப்புறமாவும் இதிலிருந்து நல்லா வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த புகை வந்து வந்துக்கிட்டு இருக்கோங்க. நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்லா வாசனையாக இருக்கும். கொசு பள்ளி தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான டிப் தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.